ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கேண்டிலுக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு. பட் வேறு வழி தெரியல. ஹேமர் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா? இந்த ஹேமர் கேண்டில் நம்ம நினச்சிட்ருக்கோம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மூலிமா அவங்களுடைய ப்ரெஷர் மூலிமா உருவாகுதுன்னு. பட் என் இன்ஸ்டியூஷன் கேன் மேக் இட் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பை பண்ணணும்னு தெரியும். ஆனால் உண்மையாகவே பை பண்ணணுமா பை பண்ணக்கூடாதா அப்படின்றது ப்ரைஸோடைய மூமெண்ட்டில் தான் தெரியும். ஆனால் ஒரு ஹேமர் கேண்டிலை பார்த்தா பீப்புள் பை பண்ணுவாங்க அப்படின்றது வேறு யாருக்கு தெரியும்? ஆல்ரெடி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு தெரியும். தே நோ கிளியர்லி யுவர் மைண்ட் செட். இந்த படத்தை பார்த்த உடனே பசங்க பை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். பட் அது கரெக்டாக ஒரு ஹேமர் கேண்டில் பார்த்த உடனே பை பண்ணிடலாமா? நோ, அது ரொம்ப தப்பு. எதனால் ஒரு ஹேமர் கேண்டில் பார்த்தோன்னே பை, ஒரு கேண்டில் வந்தோடனே செல்லு, இந்த மாதிரி டிசைட் பண்ணுறத ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு கேண்டிலுக்கு பேர் வைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ரைஸை கவனிங்க. எதனால் நான் ப்ரைஸை கவனிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேண்டில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ப்ரைஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது கேண்டில் கலரோ அதோடைய சைஸோ விஷயம் கிடையாது. அந்த கேண்டிலில் இருக்கக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோடைய ப்ரெஷர், அவங்களுடைய பர்சன்டேஜ் அண்ட் தி ப்ரைஸ் வேல்யூ. ஆனால் ஒரு கேண்டில் என்ன மெஷர், ஆனால் ஒரு கேண்டில் எதை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும்? ஒன்லி தி ப்ரைஸ். வெறும் ப்ரைஸை மட்டும்தான் ஒரு கேண்டில் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். அப்போது நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொன்னேன்? ஒரு கேண்டில் இதை உருவாக்குறதே யாராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்ஸ்டியூஷன்ஸாக இருப்பாங்கன்னு. ஏன்? இப்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 30, 35, 40, 45, 50, 55, 60ன்னு வச்சுப்போம். இப்படி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் அப்போது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸை 25 ரூபாயில் க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுப்போம். அவன் இன்வெஸ்ட் பண்ண இடம் ஒரு ஹேமர் கேண்டிலை உருவாக்கி விட்டுட்டு, ஓகேவா, ஒரு ஹேமர் கேண்டிலை உருவாக்கி விட்டுட்டு அவன் ஒரு 20 ரூபா ப்ரைஸில் முடிச்சிடுவான். ஸோ இது இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். இது இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்தால் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அவன் 20 ரூபாயில் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டான். நீங்கள் இந்த கேண்டிலை பார்த்ததும் யார் உள்ளே வருவா? ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வருவாங்களா? சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். ஈஸியாக ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வருவாங்க. இப்போ ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வந்து என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகும். இதுக்குள்ளே வேல்யூமே இருக்காது, ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஜம்ப் ஆகி போயிடும். வேல்யூமே இருக்காது, ஆனால் ப்ரைஸ் ஜம்ப் ஆகி போயிடும். அப்போ வேல்யூமே இல்லாமல் ப்ரைஸ் ஜம்ப் ஆகி போகிறதுனால மட்டும் இந்த இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு 20 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதோட எண்டு பாருங்கள். இந்த இடத்துல அவங்க 20 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஒரு 1000 பொருள் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க. அந்த 1000 பொருள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 20 ரூபான்ற ரேட்டில் வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இப்போது அவங்க இந்த கேண்டிலை மட்டும்தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேண்டில் இஸ் ஹேமர். இந்த ஹேமர் கேண்டிலை நீங்கள் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக யூ ஸ்டார்ட் பையிங். அப்போது பெரிய குவான்டிட்டி இங்கே இருக்கும். இந்த இடத்துலையே ஒரு 1000 குவான்டிட்டி இருக்கும். ஒரு ஆள் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்திருக்கும்? ஒரு 5 குவான்டிட்டி வரும், ஒரு 10 குவான்டிட்டி வரும், ஒரு 20 குவான்டிட்டி வரும், ஒரு 50 குவான்டிட்டி வரும். ஸோ ஓவரால் இங்கே ஒரு 5, 100. இப்போ இது எல்லாம் சேர்த்து என்ன வரல? 1000 குவான்டிட்டி வரல. ஆனால் நான் எந்த இடத்துல வாங்கியிருக்கேன்? 20 ரூபான்ற ப்ரைஸில் 1000 வாங்கியிருக்கேனா? கரெக்டாக? இந்த இடத்துல இப்போ எவ்வளோ இருக்குது? 55 ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். நான் இந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிப்பேன். என்னோடய 1000த்தை இப்போ என்னோடய 1000 ரூபாய் நான் வாங்கின பொருள் 1000 பொருள் வாங்கியிருக்கேன்ல, 1000 பொருளுடைய விலை 20 ரூபா தானா? இப்போது அதே 1000 பொருளுடைய விலை எவ்வளோ? 55 ரூபா. நான் எதுவுமே பண்ணல. நான் வெறும் ஹேமரை மட்டும் உருவாக்கிட்டு கை கட்டிட்டு ஜாலியாக இருந்துட்டேன். நீங்கள் தான் ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்கீங்க. இப்போது என்னுடைய விலையும் எவ்வளோ தான்? அதே 55 ரூபாய் தான். என்னுடைய ஒவ்வொரு 1000 பொருள் வாங்கியிருக்கேன். என்னோட ஒரு பொருளுடைய விலையும் இப்போ 55 ரூபா. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண இடம் 20 ரூபா. நான் தான் அந்த ஹேமரை உருவாக்கி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் தான் கொண்டு போயிருக்கீங்க. அப்போது இதனால தான் இதுக்குள்ளே வேல்யூமே இருக்காது, வெறும் ப்ரைஸ் மட்டும்தான் மேலே போயிருக்கும். ஸோ இதனால தான் இந்த கேண்டிலை இம்பேலன்ஸ்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் ப்ராப்பராக மெர்ஜ் ஆகாமல் ஜம்ப் ஆகிருக்கும். நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 5 ரூபாயில் ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்க, 6 ரூபாய் 7 ரூபாலாம் எதுலையுமே வாங்கியிருக்க மாட்டாங்க, 10 ரூபாயில் ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி கேண்டில் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஜம்ப் ஆகி மேலே போயிடும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு 60 செகண்ட் இருக்குது. மொதல் செகண்டில் கேண்டில் 20 ரூபாயில் இருக்குது. அதே இடத்துல இருந்துக்குன்னு ஒரு 55வது செகண்டில் இப்போ இங்கெல்லாம் வேல்யூமே இருக்காதா?
ஆனால் 60 செகண்ட் முடிஞ்சிருச்சு, 1 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 நிமிஷத்தை அந்த கேண்டில் பார்க்க எப்படி இருக்கும்? ஓப்பன் க்ளோஸ். ஒரு புல்லிஷ் கேண்டில் தானே தெரியும். ஆனால் உள்ளே என்ன கிடையாது, வேல்யூமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் ஃபில் ஆகல, ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸை மட்டும் மார்க் பண்ணி ஒரு கேண்டில் முடிஞ்சு போச்சு. ஆனால் கேண்டில் பார்க்க பெருசாக தெரியும், உள்ளே என்ன கிடையாது, ஆனால் வேல்யூம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில்னே சொல்கிறோம். ஒரு அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு லாங் கேண்டில் என்ன இருக்காது, ப்ரைஸ் இருக்காது, ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 15 ரூபா இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு 1000 பொருள் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு 40 ரூபா போகிறப்போ ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ தான், 40 ரூபாய்க்கு தான் அவனுடைய குவான்டிட்டி இருக்கும். ஒருத்தன் 15 ரூபாய்க்கு 1000 பொருள் வாங்கியிருக்கான் அப்படின்னா ஒரு பொருளோட விலை 15 ரூபானா அவன் இங்கேயே நின்றுட்டான், அவன் ட்ராவல் ஆகி வரமாட்டான். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ப்ரைஸை கொண்டு போயிருக்கீங்க. இப்போது அவனுடைய 1000 பொருளும் ஒரு பொருளுடைய விலை 40 ரூபாய், 1000 பொருளுடைய விலையும் 40 ஏன் அப்போ திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது கிட்டத்தட்ட அவனுக்கு 40,000 ரூபா. ஸோ ரொம்ப சிம்பிளாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட்டோடைய ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கணும். சும்மா நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன், இந்த இடத்துல செல் பண்ணுறேன்னு திங்க் பண்ணாதீங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்காங்க, அவங்களோட வேல்யூம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு பை பண்ணுங்கள். இந்த ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் பை, ஒரு ஹேமர் வந்தால் பை. ஸோ தட் இஸ் நாட் த ரைட் வே.